பிரதர், யார் வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். சொல்ல, யார் வேணாலும் உங்களை வேண்டான்னு சொல்லலாம், நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், நீ எல்லாம் எதுக்கு பிறந்தேன்னு கேட்கலாம், நீ எதுக்கு இந்த மாதிரி பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ரிஜெக்ட் ஃபீலிங், நான் நல்லவன் இல்லை, நான் மோசமாக, நான் பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணம் யாருக்கு வந்துடக்கூடாது. எனக்கு வந்துடவே கூடாது. நான் படுத்த படுக்கையானா கூட எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்? நீங்கள் இப்போ படுத்த படுக்கை ஆகிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறீங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற நிறைய பேருக்கு என்ன எண்ணம் வேறும் அப்படின்னா, நான் எதுக்கு இவங்களுக்கு பாரமா? ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அந்த நர்ஸுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். அந்த 15,000 ரூபாய் சம்பளத்தில் குறைஞ்சது 1000 ரூபாய் யார் தான் கொடுக்குறீங்க? நீங்கள் படுத்து கிடக்கிறதுனால தான் அந்த நர்ஸுக்கு ஒரு சம்பளம், அந்த நர்ஸனுடைய குடும்பத்திற்கு ஒரு சாப்பாடு. இப்போ சொல்லுங்க, படுத்து கிடக்கிற உங்களால் ஒரு குடும்பம் கட்டப்படுதா?